ஜப்பான்ல ஒருத்தர் அவரோட ஃபேவரட்டான ஒரு பவுல தெரியாம கீழே போட்டு உடைச்சிட்டாரு. அந்த பவுல உடைச்சதுக்காக அவர் ரொம்பவே அசிங்கப்பட்டாரு. உடனே அந்த உடைஞ்ச பீசஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி உடைஞ்ச பொருட்களை தான் ரிப்பேர் பண்றவர்கிட்ட போய் கொண்டு போய் கொடுத்தாரு. அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு இவர் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த பவுல் உடைஞ்சதே தெரியக்கூடாது, அதுக்கேத்த மாதிரி இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அந்த கடைக்காரர் லைட்டா சிரிச்சுக்கிட்டு கண்டிப்பா அதை நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. ஆனா அந்த கடைக்காரர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் கேட்ட மாதிரி டிரான்ஸ்பரண்டான கம்மை யூஸ் பண்ணி அவர் அந்த பவுல ஒட்டல. அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டான ஷைனிங்கான கம்மை யூஸ் பண்ணி அந்த பவுல் பீசஸ் எல்லாம் ஒட்டி அந்த பவுலை சரி பண்ணாரு. அதாவது அந்த பவுல் உடஞ்ச இடத்த எல்லாமே அவர் ஹைலைட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பவுலை பார்த்த உடனே அந்த பவுலோட சொந்தக்காரருக்கு செம்மையா கோவம் வந்து, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி நான் பண்ணவே சொல்லி அந்த உடஞ்ச இடத்துல உங்களை மறைக்க தானே சொன்னேன், நீங்க அதை ஹைலைட் பண்ணி வச்சிருக்கீங்களே சொல்லிட்டு அந்த கடைக்காரரை ரொம்ப கோவமா திட்டிட்டு இருக்காரு. அந்த கடைக்காரர் சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார், ஒரு நாள் நீ அதை புரிஞ்சுப்ப அப்படின்னு தான் சொல்லிட்டு விட்டுட்டாரு. சரின்னு அவர் அந்த பவுலை ரொம்பவே அசிங்கப்பட்டு அந்த வீட்டுக்கு கொண்டு போனார். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளி அந்த பவுலை பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இந்த பவுல் ரொம்ப அழகா இருக்கு, இது எங்க வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் இவ்வளவு அழகான ஒரு பவுலை நான் எங்கேயுமே பார்த்ததில்லைன்னு சொல்லி அவரை பாராட்டியிருக்காங்க. ஜாப்பனீஸ்ல இதுக்கு பேரு கின்சுகின்னு சொல்லுவாங்க. அதாவது உடஞ்ச பொருட்களை ஆர்ட் மூலியமா எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்கன்றது தான் இதுக்கு மீனிங். அதாவது என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல தழும்பை வந்து அவங்க மறைக்க நினைக்க மாட்டாங்களாம், அதை இன்னும் என்ஹான்ஸா காமிச்சு அதையும் ஒரு அழகான விஷயமா காமிப்பாங்களாம். சரி, இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.